அன்னைக்கு கொட்டுவ ஸ்டேஷன் முன்னுக்கு வந்துக்கிட்டு அந்த கதை சிங்கள ஜனதாவணி நகிட்டிண்ட எல்லாம் எழுப்புங்க பாருங்க வந்து அடிக்க குடிக்க கலவரத்தை உண்டு பண்ணுங்க அந்த மாதிரி அடிச்சது ஆப்பு அப்படி சஸ்பெண்ட் நோக்கரமேக கரන්න බෑ பார்லிமெண்ட் will approve பார்லிமெண்ட் මොන කෙහෙල් මාල්ටද කොමිටි තියෙන්නේ அவர் சொல்றார் அரசடி சில்வா பார்லிமெண்ட் உறுப்பினர் அப்ப என்ன வாழைப்படத்துக்கு நிதிக்குழு ஒன்று வச்சிருக்கீங்க நம்ம தமிழ் மேசிஸ் சாலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் போர்ன் கேத்தலிக்ஸ் போர்ன் கிறிஸ்டியன் அது ஒரு குழப்பத்திற்கு தேடி பார்த்தா அதுல வருது மெலே சலேங்கிறவர் மிசிஸ் சலேன்னு சொல்றாங்க சலேங்கிற சலேயுடைய அப்பா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா உள்ளுக்கு இருக்க சுரேஷ் சலையே வாயை தொடர்ந்து நான் என்ன மதம்னு சொன்னா தான் உண்டு இப்ப எல்லாரும் வந்து இந்த முன்னுக்கு செங்கோல் எடுக்கிறதுக்கு அப்படி முரண்பட்டுக்கிட்டு இருக்காட்டேனோ எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் தனியா அவர் நின்ற இடத்துல நின்றுக்கிட்டு இவங்க என்னடா நான் சொன்னதே செய்யறாங்க இல்ல என்னடா இவங்களை வச்சுக்கிட்டு நான் பண்றேன் கவுத ஓரா மகிந்த ஓரா கவுத ஓரா கப்புட்டு காக்காவை நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், பயப்படாதீர்கள், பறக்கும் வைத்தியசாலையில் வைத்து இலங்கைக்கு அழைத்து வருவோம் என்று லாஸ்டா சொன்ன அப்டேட் என்னன்னா பெசில் ராஜபக்சவும் ஒரு பக்கம் வேலை செய்யாதுன்னு சொல்லியிருந்தாங்க. டொனால்ட் ட்ரம்ப் உதவி கேட்பாரோ தெரியாது. ஜூன் 27 குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? நல்ல கதை. இன்னைக்கு ஒரே பாராளுமன்றத்துல அமளி துமளி அறிஞ்சு இன்னைக்கு எல்லாம் பொய்க்கு 20 பேர் தான் அமளி துமளி செஞ்சதே. எதுக்குன்னு பார்த்தா நீதித்துறை சுயாதீனம் அல்லையா, நீதிபதிகள் நியமிக்கப்படாம இருக்காங்களா 8 நீதிமன்றங்களுக்கு. அதே மாதிரி இப்படி பல பிரச்சனைகளை வந்து பெருசா சுட்டி காட்டி இன்னைக்கு உடனே எங்களுக்கு விவாதம் தேவை, நாங்க பேசியே ஆகணும் அப்படின்னு எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாரும் அப்படி 20 பேர் எல்லாரும் முன்னுக்கு வந்து செங்கோலையே பிடுங்குற அளவுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. இது எப்படின்னா அந்த நமக்கு ஞாபகம் வரும், ஆல்ரெடி கரு ஜெயசூர்யா அவர்கள் வந்து சபாநாயகர் இருக்கும் போது இல்லாத அட்டகாசம் பண்ணாங்கத்தான். அதுல பல பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க, அட்ரஸே இல்ல. அதுல கொஞ்சம் தான் இப்ப இப்படி இருந்துகிட்டு இன்னைக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண பதச்சு. 20 பேர் தான் என்ன செய்ய. ஆனா அந்த டைம் நிறைய பேர் தாங்க, இப்ப 20 பேர் தான் ட்ரை பண்ணாங்க. தயாசிரி ஜெயசேகர் தான் முதல்ல இந்த வேலையை இழுத்தது. அப்புறமா முஜிபுர் ரஹ்மான் அவங்க எல்லாம் பணியை வந்து ஒரே சண்டை ஒன்று போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நீதித்துறை தொடர்புல உண்மையில அரசு தண்ட நிலப்பாடை வெளிப்படுத்தணும் சொன்னால் அவங்க அந்த வயதில் கூட்டுறது, மற்றது நீதித்துறை சம்பந்தமான நீதிபதிகளை நியமனம் தாமதப்படுத்துற சம்பந்தமா தான் எதிர்கட்சியின் அந்த கோரிக்கை முன்வைச்சவங்க. அரசு உண்மையில அவங்களோட போராட்ட முறை பிழையா இருந்தாலும் அந்த கோரிக்கையை பொறுத்தவரையில அதுல தட்டி கழிச்சிட்டு போயிடாது. அரசு இந்த விடயத்துல கவனம் செலுத்தி ஆகணும் என்று சொன்னால் பிரதம நீதியரசர் வயதில் நீடிக்கிற சம்பந்தமா அப்படி பல்வேறுபட்ட நெருக்கடி இருக்குது. இவ்வளவு காலமும் நீதித்துறை வந்து ஒரு சுயாதீனமான துறையா தான் இருந்து கொண்டு வருது. அதை அரசு உறுதிப்படுத்த வேணும்ன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. பொதுமக்கள், சிவில் சமூகங்கள் மற்றும் எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்குது. தொடர்புல நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார மற்றது என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் கவனம் செலுத்த வேண்டும் சொன்னால் நீதித்தன்மையில மாண்பும் சுயாதீனத்தையும் இந்த இடத்துல உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பா இருக்குது. அந்தபடி ஆனா இவங்களோட போராட்ட முறப்பிள்ளையா இருந்தாலும் அவங்களோட கோரிக்கையில ஒரு நியாயம் இருக்குது என்று சொன்னால் அது தொடர்புல முழுமையா உலக காலமும் அப்படி இருக்கல. அந்த நீதித்துறையை மிக மோசமாக கையாண்டு ஒருவராக வந்து மஹிந்த ராஜபக்ச இருக்கிறார். கட்டுப்பாட்டுல கையில வச்சுக்கிட்டு போட்ட ஆட்டங்கள் நாங்க பார்த்தோம் அந்த டைம். ஒரு பிரதம நீதியரசரை படாத பாடுபடுத்தினது, சிராந்தியே எல்லாம் அப்படி எல்லாம் இருக்குது வரலாறு. அந்த விஷயத்த வந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இந்த விஷயம் நடக்கும்போது இவங்க விவாதம் கேட்டோன்னே பதிலுக்கு எழுப்பி பேசின பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து இதை பத்தி இந்த இடத்துல விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க அப்படி செய்ய மாட்டோம், தலையீடு நாங்க டிரெக்டா தலையீடு செய்ய மாட்டோம். இதுல நீதிமன்ற நடவடிக்கைகள் அது சம்பந்தமா பாக்குறதுக்கு கமிஷன் சபா இருக்கு, நீதிமன்ற கட்டிடங்கள் இருக்கு, அது வேலைகள் சுயாதீனம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதை வந்து கையில வச்சுக்கிட்டு கடந்த ஆட்சியாளர்கள் எப்படி கொடுமைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத
நம்ம நாட்டு மக்களுக்கு புதுசா சொல்லி தெரிய வேண்டிய தேவை இல்லைன்னு அமைச்சர் பிமல் ரத்நாயக்கும் சொல்லியிருந்தார். அதான் இப்ப உதாரணத்துக்கு இந்த சிராநீர நிகழ்வுலாம் அண்டு வரைக்கும் மறக்கில்லாத நிகழ்வுகள் அப்படி மோசமான நீதித்துறை மீது பெரிய பாய்ச்சல்கள் நடந்த காலங்கள் இருக்குது. அதன் பின்னர் பிள்ளையானுடைய விவகாரத்திலும் நீதிபதிகள் மீது அழுத்தங்கள் இருந்ததாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் பல கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இப்படி இலங்கையில நீதித்துறை இன்றைக்கு வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு இறுக்கமான கட்டுக்கோப்போட தனித்துவமான வகையில இருக்குது. அரசியல் சார்பு இல்லாம தொடர்ந்து உறுதிப்படுத்த வேண்டியது. நீங்க சொன்ன விமல் ரட்நாயக் அதை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அதை நடைமுறைப்படுத்துறத பெட்டர். கண்டிப்பா நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டது அது ஒரு பிழையான உதாரணம். கட்டாயம். அதனால தான் அரசடி சில்வா அவர்கள் எழுந்து ஒரு விஷயம் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆளும் தரப்புல லக்மாலி பார்லிமெண்ட் உறுப்பினர் லக்மாலி அவர்கள் எழுந்து இங்கிலீஷ்லயே ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. அப்படி சும்மா கண்ணீர் நெறிச்சு அப்புறமா அரசடி சில்வா அவர்களுக்கும் லக்மாலி அவர்களுக்கும் இடையில ஒரு வாய் தர்க்கம் இடம்பெற்றது. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யம் இருந்துச்சு. ඔබතුමාට කරන්න එක දෙයක් තියෙනවා. ඒ දේ තමයි පාර්ලිමේන්තුවේ ස්ටෑන්ඩින් ඕඩර් සස්පෙන්ඩ් කළා මේක කරන්න පුළුවන්. හැබැයි සස්පෙන්ඩ් නොකර මේක කරන්න බෑ. කරන්න බෑ. There's no such standing order saying that the Public Finance Committee has to approve any motion coming to the Parliament. There is no such standing order saying that the Public Finance Committee has to approve. Public Finance Committee can make recommendations. The Parliament is the body with public finance control. Parliament will approve. හරි එහෙමනම් මේ කොමිටි වහන්න. පාර්ලිමේන්තුවේ මොන කෙහෙල් මාල්ටද කොමිටි තියෙන්නේ? இது நிதிக்குழுல முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை ஆளும் தரப்பினர் நேரடியா பாராளுமன்றத்துல பேசினதுக்கு அரசடி சில்வா சொல்றாரு, முதல்ல இந்த நிதிக்குழுல நீங்க சமர்ப்பிங்க, அங்க சமர்ப்பிச்சு இது சம்பந்தமா ஆராய்ந்து பார்த்தா அப்புறமா அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா இதை நாங்க அமுல்படுத்தலாம். ஆனா லக்மாலி இருந்து சொல்றாங்க நிதிக்குழுவெல்லாம் இதை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது பாராளுமன்றத்துல நாங்க முன்வச்சு இதை சமர்ப்பிக்கிறதுக்கான எல்லா ரூல்ஸும் விதிகளும் இங்க பாராளுமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு அது ஒரு வாத பிரதிவாதமா போய்கிட்டு இருக்கு. காலசாரமா அப்ப அவரும் சொல்றாரு அரசடி சில்வா பார்லிமெண்ட் உறுப்பினர், அப்ப என்ன வாழைப்படத்துக்கு நிதிக்குழு ஒண்ணு வச்சிருக்கீங்க, அதை இல்லாம ஆக்கிருங்க அப்படின்னு அவர் அடிக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டு. இல்ல சில நடைமுறைகளை அதுக்குரிய வழிமுறைகள் மூலம்தான் வெளிவரலாமே ஒழிய நாங்க நாடாளுமன்றத்துக்கு சில விடயங்கள் நேரடியா வரலாமோ அது உண்மையில தெரியாது. அப்படி ஒரு நிலப்பாடு இருக்குது. இப்ப பரிசுத்த பாப்பரசர் எல்லாம் கனவேற கண்ணுக்கு இப்ப தெரியுறாங்க. கண்ணுக்கு மட்டும் இல்ல, அவர் தானே எங்களுடைய தலைவர் அப்படின்னு இன்னைக்கு ஞானசாரால போச்சு. அதான் 30 மாசம் இனி கம்பி என்ன வேண்டியதான் ரெடி. அவருக்கு இன்னைக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க, டாடா பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பதான் இருக்கு. என்ன இது இந்த 9 மாசத்தை முன்னுக்கு வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு கொட்டுவ ஸ்டேஷன் முன்னுக்கு வந்துகிட்டு அந்த கதை சிங்கள ஜனதாவணி நகிட்டிண்ட எல்லாம் எழுப்புங்க பாருங்க, வந்து அடிக்க புடிக்க கலவரத்தை உண்டு பண்ணுங்க, அந்த மாதிரி பல பிரச்சனைகளை உருவாக்க தடுமாறிக்கிட்டு இருந்த ஞானசாரவுக்கு இன்னைக்கு அடிச்சது ஆப்பு அப்படின்னு தான் சொல்ல இருக்கு. அதுக்கு இந்த விஷயத்த முடிச்சிருவோம். சுரேஷ் அலையிட தாயார் திரும்ப வந்திருக்காங்க, ஊடகத்துக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க. கடைசியா கொட்டுவ ஸ்டேஷன் முன்னுக்கு பார்த்தது வந்த வண்டிலையும் ஏறி போகல, ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி விட்டாங்க. கடைசியில் எங்க போயிட்டாங்களோ தெரியாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு சுரேஷனுடைய மனைவியோட வந்திருக்காங்க. எங்க வந்தாங்கன்னு சொன்னா வத்திக்கான் ஹை கமிஷன் முன்னால வந்து அப்படி ஒரு கடிதத்தை ஒப்படைச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதாபிமான ரீதியில் சுரேஷ் சலே இப்ப சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுறாரு, மனிதாபிமான ரீதியில் இதை கொஞ்சம் உங்க கண்ணோட்டத்தை பாருங்க, பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு வழங்குங்க அப்படிங்கிற மாதிரி வத்திக்கான் பாப்பாண்டவருக்கு இவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு சொல்றாங்க, நான் தான் மிஸ்ஸஸ் சாலே, மமதாமா மிஸ்ஸஸ் சாலே, அதை அடிக்கடி அவங்க அடையாளப்படுத்திக்கணும், மமதாமா மிஸ்ஸஸ் சாலே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பாப்பரண்டவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு. நாங்க பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள், போர்ன் கேத்தலிக்ஸ், போர்ன் கிறிஸ்டியன். சோ அவங்க அம்மா இப்ப பெரிய பிரச்சனை, அவங்க அப்பா துவார், இவங்க அவங்க அம்மா பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவம், அவங்க மனைவி மனோரை சாலை பௌத்தர். இப்ப அவங்க தான் போதை பூஜை செய்யறாங்க. நல்லிணக்கத்தோட வாழ்ந்திருக்காங்க. என்ன நடக்குது அதெல்லாம் வேலையில ஒரு வேகமா செஞ்சிருக்காரு. මං කතෝලිකයෙක්, බෝන් කැතලික්. අපේ මුළු පවුලම කතෝලිකයෝ, ආච්චි සීයා ඔක්කොම. ඉතින් මේ වගේ දෙයක් වෙච්ච සිද්ධිය ගැන බොහොම කනගාටුයි. இப்ப இன்னைக்கு அடிக்க தொடங்கிட்டானுங்க. இப்ப இவங்க அம்மா போயிட்டு வத்திக்கான் உயர்ஸ்தானிகள் ஆலயத்துல இது கொடுத்துட்டு வந்தோன்னு என்ன நடந்துச்சுன்னா,
அடிக்க ஓ ஒரு கத்தோலிக்கனாகிய சுரேசலையே கத்தோலிக்க மக்களை கொள்வதற்கு இப்படி ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறான்னு அடிக்க தொடங்கிட்டானுங்க. ட்ரம்ஸ் மேல வாசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இப்ப அதான் போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஓ துவான் சுரேசலை வந்து ஒரு மலை அவர் இல்ல மலை இல்லையா, அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர். காரணம் வந்து அவங்க அம்மா சொல்லிடுச்சு இப்ப அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. நானும் போயிட்டு இன்டர்நெட்ல பல தடவை சர்ச் பண்ணேன். ஆனா உண்மைக்குமே இந்த துவான் சுரேஷ் சிலை என்ன மதம்டாப்பா அப்படிங்கிறது அது ஒரு குழப்பம் தானே. அது இப்ப இவங்க எல்லாம் இப்படி சொல்லும் போது அது ஒரு குழப்பத்திற்கு தேடி பார்த்தா அதுல வருது மலை, ஒரு மலையாள் அப்படின்னு தான் வருது. ஆனா இவங்க அம்மா வந்து சொல்றாங்கன்னா அப்ப பிறப்பில் இருந்தே கிறிஸ்தவர்கள். ஒருவேளை சலேங்கிறவர் மிஸ்ஸஸ் சலேன்னு சொல்றாங்க. சலேங்கிற சலையுடைய அப்பா. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சுரேஷ் சலே சலேங்கு, இது வந்து மிஸ்ஸஸ் சலேங்குது, இங்க சுரேஷ் சலே. என்னத்த இவர் பேர் சுரேஷா சலையா துவாடகம்? இது டெல்சான், இது குண்டகமண்டக தான். இதுக்கு வந்து ஒரே பதில் தான். உள்ளுக்கு இருக்க சுரேஷலையே வாயை தொடர்ந்து நான் என்ன மதம்னு சொன்னா தான் உண்டு. அப்பதான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அவர் வந்தோட காட்சிக்குவாத. கிட்டத்தட்ட சுரேஷால இனி இங்க இருந்து மாமியார் வீட்டுல இருந்து போற நாள் வந்துட்டு நினைக்கிறாங்க அவர பழைய இடத்துக்கு, அவர சொந்த வீட்டுக்கு. ஆமா, ஏன்னா அவருக்கு வந்து போசாக்கெல்லாம் உள்ளால போய்கிட்டு இருக்கா. எந்த பிரச்சனையும் இல்லையா, எழுந்து ஆடைகள்லாம் மாற்றிக்கொள்றாரா, நடக்கிறாரா, அந்த பிரச்சனை எல்லாம் இல்லையா. அதனால மிக விரைவில், ஏன்னா ஜூலை 1 நெருங்குது, ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த கேஸ் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துல கேஸ் எடுக்கப்பட போது. அது வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருப்பார் இவர், என்ன நடக்குதுன்னு பார்க்க. அப்ப 1ஆம் தேதி தான் எங்களுக்கு முக்கியமான அப்டேட் கிடைக்கும். மேலதிக தகவல் என்னன்னு சொன்னா பாஸ்வேர்ட் சம்பந்தமான நீதிமன்ற உத்தரவு என்ன, இந்த பாஸ்வேர்டை எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்க போது. அது 1ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் வர கொஞ்சம் ஐயா இழுக்குது ஐயா இழுக்குது ஐயான்னு இழுத்துக்கிட்டு இருப்பாரு போய்க்கு. நீதிமன்றத்துல உத்தரவு கேட்டுத்தான் இவங்க இவ்வளவு நாள் மற்றாக்கள்ற எல்லா பிரைவேட்டா இருந்த விடயங்களையும் கையாண்டவங்களா இல்ல தானே. அதுதான் தங்களோட விஷயம் நீதிமன்றம் பண்றாங்க. ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு சில வேளை செய்திகளுக்கு அப்பால இந்த லேப்டாப் எத்தனை பயன்படுத்தினார்ன்ற டீட்டெயில் உண்டு எதிர்பாருங்க. லேப்டாப் இவர் எப்படியான லேப்டாப் எப்படி பயன்படுத்தினார்ன்ற ஒரு தகவல் ஒன்று இருக்குது. செய்திகளுக்கு அப்பால அதை பார்த்துருவோம். லக்ஷ்மண் ஜாப்பா அபயவர்த்தனவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு போய் வந்திருக்கிறார். ஆமா, அவர் சம்பந்தமான ஒரு ஊழல் மோசடி கேஸும் இப்போ வழக்குக்கு எடுத்து கொஞ்சம் அவரும் இருக்கப்பட்டிருக்காரு. எல்லாமே ராஜபக்ச நண்பர்கள் தானே, சகாக்கள், கோளையாக்கள், சகாக்கள், தோழர்கள் எல்லாமே வரிசையில நின்றுகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த கேஸ் யார் யாருக்கு வருதோ அடுத்தடுத்தவங்க உள்ளுக்கு போதான் இருக்கு. அப்ப அந்த வரிசையில தான் அவரும் இப்ப வழக்குக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஜூலை 30ஆம் தேதி கொத்தி வச்சிருக்கு. சரி, ஜூலை 30 கொத்தி வச்சிருக்கு. ஜூலை மாசம் நாமல் ராஜபக்சனுடைய வழக்கும் இருக்கு, கிறிஸ் பில்டிங் சம்பந்தமான வழக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருக்காரு. பாவம், கொஞ்சம் மூஞ்சி சரியில்லை, அவ்வளவா பயத்துல இருக்காரு. 2வது பதவியேற்புல 11 பத்திரிகையாளர்களை கவர் பண்ணிருக்கிறார். அடேங்கப்பா, 10,700,000 ரூபாய் செலவழிச்சிருக்கிறார் அரச செலவுல. அப்ப அதுக்குதான் என்ன வரும், அப்ப என்றதுக்கு எல்லாம் தயார். அவருக்கு 4 நாளா வந்த மாதிரி இவருக்கு செலவுல 2 வரலாம். 2 ஒரு ஆள் போயிருக்கிறார் டெல்சா, 4 நாள் வாங்கிட்டு போயிருக்கிறார் 16க்கு. அது மாதிரி இவருக்கு ஏதாவது நடக்கலாம். அதே மாதிரி தான் நாமல் ராஜபக்சே, முதல்ல சொன்ன மாதிரி நாமல் ராஜபக்சேயும் ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, அரசாங்கத்தில் உள்ளவர்கள் பாவம், இது இவர்களின் கெட்ட காலம் அப்படின்னு நாமல் ராஜபக்ச கொஞ்சம் முகத்த ஒரு மாதிரி கவலையா வச்சுக்கிட்டு ஏதோ நல்ல வச்சுக்கிட்டு சொல்றாரு. கவலை என்னென்றால் திறப்பட்டுட்டு சாமானங்க, அதுதான் திறப்பட்டுட்டு அடிக்கடி இப்ப கொஞ்சம் அகட்டுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் இருக்காங்க. நாங்க நாமல் ராஜபக்ச கதையை கொஞ்சம் பார்ப்போம். ආණ්ඩුව එන්න එන්න කඩ වැටෙන එක තමයි පව් විතරයි. එයාට ඒක තේරුම් ගන්න තරම් මානසික ශක්තියක් නැහැ. ළඟදී මැතිවරණයක් නැති වෙන්නේ මන්ත්‍රී ව්‍යවස්ථානුකූලව පළාත් සභා තියෙන්න ඕනේ. තිබ්බොත් හොඳයි. තිබ්බත් අපි ඉතින් මැති ඊළඟ වෙන පළවෙනි මැදින්ට අපි ලෑස්ති වෙනවා. දැන් පහුගිය කාලේ කොහොමද ඔබතුමාලා හොරකම් කළා තමයි රට රැක්ටුයි කියලා. ඒ අපිට නගපු හැම චෝදනාවකටම මේ අය විසින් උත්තර දෙනවා. ඒ ඉන්න මගේ කාලයකට වැය කරන්නේ නැහැ. ஆனா நாமல் ராஜபக்ச சொல்றாரு, இந்த வாய்ஸ் கட்ல நீங்க பாருங்க, இப்ப இதுக்கு முதல்ல இவங்க மீது முன்வச்ச குற்றச்சாட்டுக்கள் சம்பந்தமா இந்த அரசாங்கமே அதெல்லாம் பொய் அப்படிங்கிறது இந்த அரசாங்கமே நிரூபிக்குமா, அதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரா. இவரா நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு இவர் காலத்தை வந்து செலவழிக்க தேவையும் இல்லை. இந்த அரசாங்கமே முன்வச்ச குற்றச்சாட்டுகள் இல்லை அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுவோம், அது வரைக்கும் அவர் வெயிட் பண்றாரா. என்ன நினைக்கிறீங்க, அரசாங்கம் தான் அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுமா, இல்ல இவரை தூக்கி உள்ள போடுவோம்?
இதுக்கு என்ன சொல்ற? எல்லாரும் ஒண்டா ஒரு இடத்துல இருந்து புது வருஷம் கொண்டாட போறாங்க, வார வருஷம் புது வருஷம். புது வருஷத்துக்கு ஸ்பெஷல் படபாய் ஞானசார தேரர் அவரை தான் பட சொல்லுவாரு. இவங்க இல்ல இப்ப இவ்வளவு காலம் ஒரு ஒரு பாக்கியம் இருந்தது, இவங்க உள்ளுக்குள்ள போய் ஆறு இவங்களுக்கு பிரித்தோதுறண்டு. ஆமா இப்ப அதுக்கும் அது ஆள் இப்போ ஆள் போயிட்டு உள்ளுக்குள்ள போகுது. இப்ப அங்க போன அவங்களுக்கு ஆறு போதி பூஜை செய்யறன்னு இருந்தது, ஆள் இப்போ ஆல்ரெடி போகுது. ம், அப்ப உள்ளுக்குள்ள நீ அந்த இதுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அந்த ரிலிஜன் இஷ்யூவும் இல்ல. பிரச்சனை இல்ல. அப்ப அதெல்லாம் ஒரு சரியா ஒரு பணம் நடக்கும். ஓதுறதுக்கு ஒரு சாது போயிட்டார். இனி இவங்க போகலாம் பயம் இல்லாம உள்ளுக்குள்ள. சரி. மற்றது இப்ப சில தேவையான பேர் ஒரு அனைத்தும் செஞ்சு கொடுக்கப்படும். விசேட சிறைச்சாலைகள் ஆணையாளர் நயம் ஒரு பரிந்துரை செய்து பிரைவேட் வைத்தியசாலைகளை வந்து சேவை வழங்கலாம், கண்காணிப்பு பூர்ண கண்காணிப்புல அதுக்குரிய பேமெண்ட்டை வந்து இவங்களை செலுத்துற மாதிரி செய்து. இல்ல இவங்களா உண்மையா இந்த இந்த என்ன சொல்லுங்க, இப்ப டெங்கு நுழம்ப என்ன சொல்றாங்க, அதை அழிக்க வேணும் அல்லது அது உருவாகாத மாதிரி அந்த சூழலை வச்சிருக்கணும். அது மாதிரி இவங்க டெங்கை விட மோசமானாங்க. ஆமா இவங்களை ஒன்றில் பிடிக்க வேணும், அதாவது பிடிச்ச ஒரு இடத்த அங்கேயே அடைச்சி வைக்கணும். அடைச்சு வைக்கணும். பிடிக்காமலும் அடைக்காமலும் விட்டா பிரச்சனை. இன்னைக்கு பாவம் பண்ண முக்கிய நான் முதல்ல எதிர்க்கட்சியை பத்தி பேசணும், எதிர்க்கட்சி தலைவரை பத்தி பேசணும். இப்ப எல்லாரும் வந்து இந்த முன்னுக்கு செங்கோல் எடுக்கிறதுக்கு அப்படி முரண்பட்டுக்கிட்டு இருக்காட்டேனோ, எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் தனியா அவர் நின்ற இடத்துல நின்றுக்கிட்டு இவங்க என்னடா நான் சொன்னதையும் செய்யறாங்க இல்ல, என்னடா இவங்களை வச்சுக்கிட்டு நான் பண்றேன். சார் அதுக்கு முதல் உண்டு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்புல ரிஷாட் பதியுதீன், ரவுஃபக்கிம் போன்றவர்களாம் நாங்க ஆதரவு தாரோம், உங்களுக்கு எங்களுடைய உதவி இருக்குன்னு அரசாங்கத்தை நோக்கி அவங்க கோரிக்கை விடுறாங்க. ஆனால் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறித்து ஏஐயில் ஒன்றுமில்லை, அதனால் சஜித் அதை பற்றி பேசவில்லை என்று நாடாளுமன்றத்துல என்பிபி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுறார். கௌரவ ரவுஃபக்கிம், கௌரவ ரிஷாத் பதியுதீன் போன்றவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த விசாரணையை பாராட்டுகிறார்கள். இந்த விசாரணைக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் முழுமையாக ஏஐயில் தங்கியுள்ளார்கள். தேடி பார்த்தால் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை சம்பந்தமாக ஏஐயில் ஒன்றும் இல்லை. AI යාට යා ඊස්ටර් ඇටැක් සම්බන්ධව කිසිම දෙයක් කතා කරන්නේ නැහැ. ඇයි ඒ? හොයලා බලපුවම අර AI වලින් අර ஈஸ்டர் ඇටැක් සම්බන්ධව තොරතුරු නැහැ. அதாவது ஏஐல இல்லாதால சஜித் பிரேமதாஸ் அது தொடர்புல டெல்சான் கட்டாயம் இங்கதான் அதுல முதலாவது காரணம். கட்டாயம் சொல்லியிருப்பாரு. ஏஐல இல்ல, ஏஐல இருக்கிறத சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு முதல்ல தெரியாதா உலகத்துல என்னென்ன வகையான அட்டாக்குகள் இருக்கு? ஈஸ்டர் அட்டாக், குட் ஃப்ரைடே அட்டாக், கிறிஸ்துமஸ் அட்டாக் அப்படின்னு வரிசையில சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் இல்லாதனால அவர் வந்து இப்ப பேசாம இருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. கப்புட்டு காக்காவை நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், பயப்படாதீர்கள். அவர் 2 கால் நடக்க முடியாது விட்டாலும் அவரை பறக்கும் பறக்கும் வைத்தியசாலையில் வைத்து இலங்கைக்கு அழைத்து வருவோம் என்று சுனில் கந்துனத்தி இந்த நாடாளுமன்றத்தில் மிக அழகா சொல்லி இருக்கிறார். ඒ චූදිතයින් රටයින් අයත් මෙහෙට ගෙනල්ලා හරි කපුටු කාක්ලා මෙහෙට ගෙනල්ලා හරි මේ නීතිය ක්‍රියාත්මක කිරීම පිළිබඳව බලාපොරොත්තුවක් තියෙනවා. இதுக்கும் அதாவது பஸ்ஸில நாங்க அழைச்சோம். இப்ப அவருக்கு வாரண்ட் ஓபன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த போல கூட அந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவங்க அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் நான் பெரும்பாலும் நம்புறேன். என்றால் இவர் வராம ஒன்னும் செய்யல. ரெட் நோட்டீஸ் அனுப்பி சரி நாங்க அவரை எடுப்போம் அப்படின்னு ஜனாதிபதியே சொல்லியிருந்தாரு. அதுதான் நடந்திருக்கு. அதனால குயிக்கா அதை எதிர்பார்க்கலாம். எப்படி ரெட் நோட்டீஸ்ல தான் பெசில் ராஜபக்சவே தூக்கிட்டு வருவாங்க. அங்கேயும் அங்கேயும் ஒழிக்கிறாரு. அமெரிக்கா பெரிய நாடு தானே. ஆமா, லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கம் போறாரு தெரியாது, அல்லது இங்க கனடா என்னடா ஆள் ஓடுறதுல கட்டிக்காரன். ஆனா லாஸ்டா சொன்ன அப்டேட் என்னன்னா பெசில் ராஜபக்சவுக்கு ஒரு பக்கம் வேலை செய்யாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அவருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கனால இங்க கொழும்புக்கு வர முடியாது, இலங்கைக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நிலைமை? 7 மூளை தானே. டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போயிட்டு உதவி கேட்பாரோ தெரியாது. 7 மூளை காலம் சொல்லுவார் சில போல, நீ எனக்கு உதவி செய்யலைன்னா உனக்கு இலங்கையில ஒரு அரவாசி துண்டு எழுதி தரம் பா உனக்கு ஒரு போனா அதுக்கும் அது இவங்களை போல ஒரு ஆள் தானே அவரு. எல்லாம் ஒரு கூட்டம் தானே. அது சரி. சுனில் கந்தன் இன்னும் ஒன்றையும் சொல்றாரு, இவர்களுக்கு வழக்கு நெருங்கி வந்து விட்டது, அதனால் தான் இவ்வளவு கூச்சல், குழப்பங்கள், ஆட்டங்கள், பதட்டங்கள் எல்லாம் அதிகரிச்சுட்டு சொன்னால் விஷயம் நடக்குது. கண்டிப்பா போய்கிட்டு இருக்கு. ஆடா எல்லாம் நடக்குது. SLPP பெரும்பான்மையானவர்கள் பார்லிமெண்ட பார்க்க ஒரு மாதிரி இருக்குண்ணா, எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கு. என்னன்னு சொல்லுங்க சார், அந்த சுனில் கந்துனத்தி சொல்றவருக்கா நீங்க என்னன்னு சொல்லுங்க. இப்ப இந்த ஊடகங்களுக்கு முன்னால வந்து கொஞ்சம் ஆவேசமா பேசுறவங்களுக்கெல்லாம் தெரியுமா, இப்ப
சபையில் அந்தனத்திக்கோ சபாநாயகர் அவர்களுக்கோ தெரியாட்டி கூட அதை பேசுறவங்களுக்கு தெரியுமா என்னோட அடுத்த வழக்கு எப்ப இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு தெரியுமா. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அது மாத்திரம் இல்லையா அந்த வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்க நிலைய வச்சு அதுல என்ன தீர்ப்பு வழங்கப்படும்ங்கிறதும் அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அதனால தான் இப்ப ஊடகத்தின் மூலமா சொல்ல பாக்குறாங்க, இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை செய்ய பாக்குது, அரசியல் பழிவாங்கலை செஞ்சு எங்க வாய்களை அடைக்க பாக்குது அப்படின்னு காமியத்துக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா எது எப்படி நடந்தாலும் செய்ய வேண்டியது அழகா நடக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் உறுதிப்படுத்தி இருக்கார். கடந்த காலம் என்றால் கட்சி மாறி வழக்கை மாற்றலாம், இப்போது அதுவும் செய்ய முடியாது. ஆமா, அதே சூழ்நிலையும் சொல்லி இருக்கிறேன். அதான் சொல்றேன், கட்சி மாறி மாறி அவங்க வழக்குகளை வந்து மாத்திக்கலாம். இப்ப எதிர்பார்க்காங்க அப்படி செய்ய இயலாது. கடந்த காலத்துல நான் என்ன செய்யறது, இப்படி எல்லாம் போக்குள்ள ஆக்களை பிடிச்சி இழுக்கிறது, மாத்துறது. இப்ப ஒரே அதுவும் இடத்துல செய்யல. தவளை பாய்கிறது அதுதான் ஓ, வேணும். இப்ப அதுவும் செய்ய இயலாது. மற்றது நீங்க என்னன்னு சொன்னால் வழக்குகள் தீர்ப்புற அகோரம் எப்படி இருக்குன்னு இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இதுல அரசியல் பழிவாங்கலண்டா கூட நல்லது தானேப்பா. நாட்டுக்கு தீங்கு செய்தவங்களை பிடிச்சி உள்ளுக்குள்ள போடுறதுல ஒரு பிழையும் இல்லை தானே. விலையும் இல்லை. அதுதான் எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க. மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை இலங்கை மக்கள் கொடுத்ததே அதனால தானே. கடந்த காலத்துல ஊழல் மோசடி சரி எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்களும் முன் வச்சீங்க, எதிர்த்து கட்சியில் இருக்கும் போது எவ்வளவு பேசுறீங்க, ஃபைல்களை கொண்டு வந்தீங்க. ரைட், நிரூபிச்சு எல்லாத்தையும் உள்ள போடுங்க, சுத்தப்படுத்துங்க. இப்ப இவங்க வேலையை பாருங்க. இவங்கதான் அனுரவ பிழையாக்குனது மைந்தவாக்கள். ஏண்டா நீங்க நல்லாட்சி காலத்துல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தது. நீங்க என்ன ஆட்சிக்கு வந்தீங்க, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் போம்பை பிடிப்போம், போம்பை வச்சவனை பிடிப்போம்னு வந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க கோம்பையும் பிடிக்கல, இல்ல நீங்க கோம்பையும் பிடிக்கல. நீங்க நடந்த உடனே இப்ராஹிமும் விடுதலை செய்யப்பட்டார், இப்ராஹிம் நாடாவும் விடுவிக்கப்பட்டார். விடை போம்பையும் பிடிக்கல, கோம்பையும் பிடிக்கல. நீங்க அப்ப என்ன பிடிச்ச, நீங்க அந்த மக்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல. கடைசியா உங்களை அந்த மக்கள் ஓட்டம் காட்டினா மிச்சம். இதெல்லாம் ஒரு கவனமா இருக்க வேண்டிய. ஆனா பாருங்க, நான் இன்னைக்கு ஒன்னும் அமர்ந்திருந்து யோசிச்சேன். இப்ப மைத்திரிபால சிறிசேன இதுல குற்றவாளியா குற்றவாளின்னு சொன்னா இதுக்கு வந்து அவருக்கு வந்த பொறுப்பை வந்து இவங்க தவற விட்டுட்டாங்க, பாதுகாக்க மறந்துட்டாங்க, தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ரணில் விக்ரமசிங்கே பாருங்களேன், பிரதமர் அந்த டைம் சத்தமே இல்லை தானே. அந்த டைம் சொன்னாரு, இதன் பின்னணியில இருந்து சூழ்ச்சிக்காரர்கள் எல்லாம் கண்டுபிடிப்போம் அப்படி இப்படின்னு சொன்ன ரணில் விக்ரமசிங்க இன்னைக்கு பாருங்க எந்த விதமான கேஸ்ல அவர் ஜனாதிபதி ஆகணும்ன எல்லாத்திலையும் அவரை அப்படி எல்லாம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு மைத்திரிபாலையே மாட்டி விட்டாரு. கரீனை மறக்கல. கரீன் அந்த டைம்ல பார்லிமெண்ட்ல சொன்னது, அப்பா சொனிக் எல்லாம் சொன்னது இல்லாத எல்லா பல விஷயங்களும் அம்பலப்படுத்தியதே பார்லிமெண்ட்ல. அருண் பேனலும் மனுஷ நாணயக்காரவங்க தான் ரெண்டு பேரும், ரணிலுடைய வலது இடது கை ரெண்டும். அப்படி இருந்தவங்க இன்னைக்கு பாருங்க. இல்ல அண்டையை சொன்னவங்க அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா. பாருங்க, இன்னைக்கு எதிர்கட்சியில் வந்து என்னத்தான் கூச்சல் குழப்பம் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு கூச்சல் குழப்பம் செய்ய முடியுமா? கவுத ஓரா மகிந்த ஓரா, கவுத ஓரா மகிந்த ஓரான அந்த டைம் கத்துல ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வீடியோவை பார்ப்போம். அண்டைய கத்துனா தூக்கி விட்டாங்களா? இன்னைக்கு கொஞ்சம் அப்படி அதை கொஞ்சம் தட்டி விடுறாங்க எல்லாரும் வகட்டும். கிசிதா வெனஸ் டோன விபக்ஷே பாதட சம்ஸ்கிருதியே, எப்பவுமே மாறாத எதிர்கட்சியின் என்ன பாதட சம்ஸ்கிருதி, அந்த ஊத்த கலாச்சாரம் அப்படின்னு தான் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சினா இப்படி தாண்டாப்பா அது நம்ம நாட்டுல இருக்கு, நம்ம நாட்டு எதிர்கட்சிக்காரங்களுக்கு இதான் வேலை அப்படிங்கிறத போட்டு காட்டியிருக்காங்க. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக மக்கள் உரிமை பாதுகாக்கும் வகையில் திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பதற்கான புதிய சட்டம் அமல்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகும பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிட்டு பலர் விமர்சிக்கிறாங்கன்னா பயங்கரவாத தடை சட்டத்தை விட மோசமானதான் புதிய வரப்போற சட்டம் உண்டு. ஆனா ஜனாதிபதி அப்படி இல்லைன்னு சொல்றாரு. எனவே அதை நாங்க படிக்காம கருத்து சொல்ல இயலாது. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட போகுது, ஆனால் நீக்கி புதிய சட்டம் பெறப்போ பல சட்டத்தணிகள் அது தொடர்பில் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இது ஒரு பாரதூரமான சட்டமா இருக்கலாம் என்றது அவங்களோட நிலப்பாடா இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா உண்மைக்குமே ஒரு பக்கம் அப்படி சொன்னாலும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க பிடிஏங்கிறது மிகவும் கொடுமையானது, பயங்கரவாதம். இப்ப சுரேஷ் சல்லே டீமே பேச தொடங்கிடுச்சு, அதுல வேற உண்ணாவிரதம் இவர் பயத்துல அதை வச்சுக்கிட்டு அப்படி ஆடின கோட்டாபய ராஜபக்ச முன்கூட்டி ஐயோ சாமி என்னை பிடிஐ விட தடுத்து வச்சிடாதீங்க சாமி அப்படின்னு போயிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த அளவு கொடுமையானது பிடிஏனே உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இதை எடுத்துட்டா இவங்களுக்கு ஈஸியா போயிருங்கிற ஒரு கதையும் இருக்கு. இந்த பிடிஏவையே மொத்தமா இல்லாம ஆக்கிட்டா இந்த
இந்த ஸ்டீம் தப்பிச்சிடும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் கடினமானதும் இருக்கணும். ஆனா அதை வந்து சுயாதீனமா நடைமுறைப்படுத்தணும். அந்த காலத்துல மாதிரி தமிழ் முஸ்லீம் இளைஞர்களை டார்கெட் பண்ணி பிடிஏவை வந்து அமல்படுத்திடக்கூடாது. சுயாதீனமா தவறு செய்பவர்கள், பயங்கரவாதத்தை தூண்டுபவர்கள், அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதுதான் பொதுவான கருத்து. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிட்டு அதற்கு இணையான சட்டங்களை கொண்டு வரக்கூடாதுன்றதான் எல்லாரும் எதிர்பார்ப்பும். அல்லது அதை விட மோசமான சட்டங்களை நீங்க நடைமுறைப்படுத்திடக்கூடாதுன்றது எல்லார எதிர்பார்ப்பாம இருக்கு. அது தொடர்புல நீ கொஞ்சம் கூட கவனம் செலுத்தணும் சொன்னால் அதுக்கு இணையா இருக்கும்னு சொன்னா ஒன்றும் செய்யலாது. 60 மில்லியனில் இருந்து 36 மில்லியனாக குறைப்பதற்கு 2006 ஜூலை 1 முதல் திட்டமிடப்பட்டிருப்பதாக வரவு செலவு திட்ட முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு உரையாற்ற போது 60 மில்லியன் 36 மில்லியனாக குறைப்பதற்கு 2026 ஆண்டு முதலாம் திகதியிலிருந்து திட்டமிடப்பட்டிருந்த வரவு செலவு திட்ட முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்றது அவருடைய கருத்தா இருக்குது. அது கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூவா தான் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு அப்டேட்டும் இருக்குன்னா, அது காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை முன்னுரிமை அடிப்படையில் தீர்க்க அரசு துரித நடவடிக்கை, உண்மையை கண்டறிதல், பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் ஆகியவை தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று கடந்த 20ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருக்கு. அதன் போது கருத்து தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் பிரச்சனைகளாக கருதப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் 2452 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்திற்கு அப்பாற்பட்ட நீதியும் அன்பும் தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் திரு அர்ச்சனா நாணயக்கார் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இனப்பாகுபாடின்றி அனைவருக்கும் சம உரிமைகளுடன் கூடிய நல்லிணக்க சமூகம் ஒன்றை உருவாக்குவதற்கு யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட அபிவிருத்திக்கும் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என தெரிவித்தார். அப்படின்னு தான் அப்டேட். இந்த காணாப்போன உறவுகள் இன்றைக்கு வரைக்கும் தங்களோட உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. காணாப்போன உறவுகள் விடயத்துல அடுத்து வந்து பிரான்சிஸோடு சரணடைந்தவர்கள், வெள்ளக்கொடியில சரணடைந்தவர்கள், வகை தொகையற்ற சரணடைதல் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மூலவேரா இருக்கக்கூடிய கோட்டாபாய பஷீர், இந்த 2 பேரும் கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த விடயத்துக்கும் ஒரு முடிவு காணலாம். அல்லது கஷ்டம். எதிர்பார்க்கிறோம் நல்லது நடக்கும்னு. டில்சான், அடுத்தது எங்கட பின்னூட்டங்களை பார்க்கணும், கொமெண்ட்ஸை பார்க்கணும் என்றால் பல பேர் கட்டார், சவுதி, குவைத்ல இருந்து எழுதியிருந்தாங்க. எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியை போட்ட உடனே ஓடி வந்து தங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறவங்க, குறிப்பா சொல்லப்போனா அவர்கள் பலர கருத்துக்கள் எங்களுக்கு 50 செல்சியஸா இருக்குது, கடமோசமா இருக்கு, வெப்பம் அதிக அளவா இருக்குது, அப்படி இப்படி என்றெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுல குறிப்பா என்ன தமிழரசு டில்சன் சொல்லி வைத்தாற் போல் உங்கள் 20 கருத்தும் கதையும் சொல்ல வந்த விடயங்கள் கண்டனாக மிகவும் சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்கள் இருவரும் சில வேளைகளில் நகைச்சுவை, பல உண்மைகள் சொல்லி கட்டிக்காரர்கள். தற்போதைய சூழ்நிலையில் மதங்களுக்கிடையில் விழிப்புணர்வு தேவை என்ற கருத்தையும் சொல்லிக்கிறாங்க. எல்லோரும் வீட்டில் தான் சட்டம் போட்டு பழகுகிறார்கள், காலப்போக்கில் உங்களுக்கும் சட்டம் போடப்படும், ஜாக்கிரதை அப்படின்னு ஒருத்தர் அவளை பாதுகாப்பாக கொமெண்ட்ஸ் போட்டால் இப்படி எல்லாம் இந்த சட்டத்தை சொல்லி கொடுக்க கூடாது. புதிதாக இன்னும் ஒருவர் மகிந்தவுக்கு மகனாக பிறக்க போகின்றாராம், அதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து போய். ஜிஎல்பினிஸ் பேராசிரியர் என்ற நியதி மாறி கோட்டா குடும்பத்தால் பேதலித்து பேராசிரியர் பேயாக மாறி பேசுகிறார். சில வேளை ராஜபக்ச குடும்பத்தின் வேணாம் விடுங்க தங்கால, அதை விட்டுருவோம். ரைட். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நான் அதையும் பார்ப்போம். இங்க விவசாயிகள் படும் பாடு உங்களுக்கு கேள்வி போல அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த என்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத சுட்டி காட்டுங்க. நிச்சயமா நாங்க அது சம்பந்தமா எப்பயுமே பின்வாங்கிறது இல்லை. மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக அடையாளப்படுத்தி சுட்டி காட்டி அதை உரிய தரப்பினர் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. சோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, எங்க விவசாயிகள் படும் பாடு உங்களுக்கு கேள்வி போல, இந்த பகுதி என்ன பிரச்சனை அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டு மீனவர் விவகாரம் பேசப்பட்டிருந்த ஒரு ஆள் எழுதியிருந்த மீனவர்களையும் பாருங்கள். இப்ப மீனவர்களுக்கும் அந்த மானியங்கள் கடற்றொழில் அமைச்சால கொடுக்கறது என்ன நிலப்பாடுன்னு தெரியாது. அந்த மீனவர்கள் விவகாரங்களை நீங்க சில விடயங்களை தகவலை தெளிவா எழுதுங்க, இல்ல தெளிவா சொல்லுங்க. இப்ப மரக்கரையெல்லாம் சரியான விலை வீழ்ச்சியா இருக்கு டில்சா, வீழ்ச்சியா இருக்கு. போய்கிட்டு இருக்கு. இப்ப சிங்கள விவசாயிகள், நிறைய சிங்களம் பேசுற விவசாயிகள் மெயின் மீடியாஸ்ல நாங்க பாக்குறோம், நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு பகுதியில. கெடி லால்காந்தவுக்கு எதிராகவும் கருணாரத்ன அவருக்கு எதிராகவும் தான் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க.
சோ அது சம்பந்தமான எங்களுக்கு விளக்கத்தாங்க, நாங்க அதை நிச்சயமா எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாலே ஒரு போராட்டம் நடக்குது. போராட்டம் நடக்குது. அது மீனவர்கள். வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு மீனவர்கள், இன்னொன்னு அதுக்கு முதல் நடந்துச்சு வாடகைக்கு இருப்பவர்கள், வாடகை வீட்டில் வசிப்பவர்கள். அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு கொடுப்பனவு முறையில சரி வீடுகளை பெற்று தாங்க, கட்டி தாங்க. நாங்க வந்து மாதம் ஒரு கொடுப்பனவு செலுத்த இந்த வீடுகள் இருக்கும். வீட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனை. அதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கதான் சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு வெவ்வேறு விஷயங்கள கவனம் செலுத்த வேண்டியிருப்பதால இப்போதைக்கு புதிய வீடுகளை வந்து கட்டுறதுக்கான பிளான் எதுவும் இல்லை. ஆனா உடனே இதுல டெல்சான் இந்த புதிய வீடு கட்டுற எங்களுக்கு நேரம் பத்தாம இருக்குது. இதுல புதிய வீடு கட்டுறதுல மாநகர சபை, பிரதேச சபை இவங்கள் கவனம் செலுத்தி, அதாவது அரச காணிகள்ல இவங்க ஒரு பிளாட் மாதிரி கட்டிட்டு இவங்கள் அந்த வருமானங்கள் எடுக்கல. எல்லாத்துக்கும் மத்திய அரசிட்ட போகாமல் மாநகர சபை, கொழும்பு மாநகர சபை பெரிய வருமானம் உள்ள மாநகர சபை இடத்தை அடையாளம் கண்டு அந்த இடத்துல கட்டி குடியிருப்பாளர்களை அது அவங்களுக்கு கொடுத்து அதுக்குரிய வருமானத்தை பெறலாம். அது மாதிரி மாநகர சபை, பிரதேச சபை, நகர சபை, உள்ளூராட்சி சபைகள் இந்த விடயங்கள்ல கவனம் செலுத்தலாம். எல்லாத்துக்கும் மத்திய அரசிட்ட போக வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான். இத்தனை வருஷம் வாடகைக்கு இருந்ததுக்கு ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. பல வருஷமா கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூடி சிஎம்சி போன்றவர்கள் கவனத்தில் கொண்டால் நல்ல. ரைட், ஓகேண்ணா. அந்த விஷயத்தோட ஓகே டெல்சான், அப்ப நல்லபடியா போயிட்டு வாங்க. சந்திப்போம் நாளைக்கு. நாங்க நாளைக்கு மீண்டும் இன்னும் புதிய விஷயங்கள் நிறைவேற்றோம். அந்த விவசாயிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை கொஞ்சம் டீப்பா எழுதுங்க. அல்லது நீங்க தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா அங்க லங்காஸ்ரீ அலுவலகம் தலைமை காரியாலயம் கொழும்புல இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனோட தொடர்பு கொள்ளுங்க. விஷயங்களை நாங்க உடனடியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கோம். ரைட், ஓகே, பாய், நன்றி, வணக்கம். ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.